Hello viewers, good evening. Today we are going to see how to write active voice and passive voice in simple future tense. ஓகேங்களா, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் வர டென்சஸ்லாம் நம்ம எப்படி வந்து சென்டென்ஸ்லாம் எப்படி நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் எழுதுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் செய்வினைன்னு சொல்லுவாங்க, பாசிவ் வாய்ஸ்னா செயற்பாட்டு வினைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி எதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் டென்ஸ் பார்த்துருக்கோம், பாஸ்ட் டென்ஸில் 3 ஃபார்ம் பார்த்துருப்போம். ஓகேங்களா, அதில் பார்த்துருவாங்க பார்த்துருவாங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ தட் வாங்க ஃபஸ்ட் இன்னைக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸை எப்படி வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு பாருங்க ஆடி நான் எழுதி வச்சுக்கிறேன். அவள் குரூப் 2 தேர்வு எழுதுவாள். ஓகேங்களா, இந்த மாதிரி வெர்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வரும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் நமக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா, டென்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 12 டென்ஸும் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா, அதோட கொஸ்டின் எப்படி கேட்குறது, WH கொஸ்டின் எப்படி கேட்குறது எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ பார்க்குறவங்க ஒரு டைம் பார்த்து அதெல்லாம் நோட் போட்டு எழுதி வச்சுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ தட் இந்த மாதிரி எழுதுவாள்னு வந்துட்டாவே நமக்கு என்னென்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ்னால் நமக்கு இனிமேல் செய்ய போகிறது தான் நமக்கு என்னது ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அவள் குரூப் 2 தேர்வு எழுதுவாள் அப்படின்னா நமக்கு என்னது நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ். எழுதுகிறாள்னா நமக்கு ப்ரெசென்ட் டென்ஸ், எழுதினால்னா பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா, ஸோ தட் இது ஆக்டிவ் வாய்ஸ், இது என்ன நமக்கு பாசிவ் வாய்ஸ். ஸோ பாசிவ் வாய்ஸ் எப்படி நமக்கு அவள் குரூப் 2 தேர்வு எழுதுவாள்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். இது எப்படி பாசிவ் வாய்ஸை மாற்றுறதுனா குரூப் 2 தேர்வுன்னு நம்ம போடணும். இந்த எக்ஸாம் தூக்கி நம்ம என்ன பண்ணணும் முன்னாடி போடணும். ஓகே, அதை என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிளாக ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ சப்ஜெக்ட்னா யார் வந்து ஒரு செயலை செய்யறது அதான் சப்ஜெக்ட், அவங்க சப்ஜெக்ட். ஓகேங்களா, அந்த செயலுக்கு இல்லை ஆக்ஷன், அதுக்கு பேர் தான் வெர்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு பின்னாடி வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஜெக்ட் தூக்கி நம்ம என்ன பண்ணணும் முன்னாடி போட்டுருணும். ஓகே, ஸோ தட் குரூப் 2 தேர்வு அவளால் எழுதப்படும். ஓகே, இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணால் எழுதப்படும், செய்யப்படும், தொடங்கப்படும், இந்த மாதிரி என்ன பண்ணால் படும் அப்படிங்கிற மாதிரி முடியும். ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு பாசிவ் வாய்ஸில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா, ஸோ தட் இங்கே பாருங்க அவள் குரூப் 2 தேர்வு எழுதுவாள். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேங்களா, இது எப்படி இருக்கு நம்ம எப்பவுமே அவளுங்கிறது என்ன நமக்கு ஷி போட்டு நம்ம என்ன பண்ணணும் ஃபியூச்சர் டென்ஸ் என்ன பண்ணணும் வில் போடணும். ஓகேங்களா, ஸோ தட் ஷி வில் போட்டு நம்ம என்ன பண்ணணும் வெர்பு போடணும். ஓகேங்களா, ஷி வில் ரைட் என்ன நமக்கு குரூப் 2 எக்ஸாம். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும் அதை தூக்கி பின்னாடி போடணும். அப்போ ஷி வில் ரைட் த குரூப் 2 எக்ஸாம். ஓகே, இதான் நமக்கு என்னது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இது ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ் இருக்கு பாருங்க. அப்போ எப்படி எழுதணும் the group 2 exam தூக்கி என்ன பண்ணணும் முன்னாடி போடணும். ஓகேங்களா, குரூப் 2 எக்ஸாம் போட்டு நம்ம என்ன பண்ணணும் பாசிவ் வாய்ஸ்க்கு வில் பி போடணும். ஓகேங்களா, வில் பி போட்டு என்ன பண்ணணும் வில் பி. சிம்பிள் ஃபியூச்சருக்கு நம்ம என்ன பண்ணணும் வில் பி போட்டு பாசிவ் வாய்ஸ் நம்ம என்ன பண்ணணும் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் போடணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும் ரைட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது ரோட் ரிட்டன். ஓகேங்களா, ரைட் ரோட் ரிட்டன் அந்த மூணாவது ஃபார்ம் தான் என்ன பண்ணணும் நம்ம இந்த இடத்துல போடணும். அப்போ குரூப் 2 எக்ஸாம் வில் பி ரிட்டன் யாரால அவளால். அப்போ என்ன பண்ணணும் பை ஹெர்னு தூக்கி அதை என்ன பண்ணணும் பின்னாடி போட்டுருணும். ஓகேங்களா, ஸோ பை ஹெர். ஓகே, இதாங்க அவ்வளோதாங்க நமக்கு பாசிவ் வாய்ஸ். இது ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ். ஸோ தட் த குரூப் 2 எக்ஸாம் வில் பி ரிட்டன் பை ஹெர் அப்படின்னா என்ன அர்த்தம் குரூப் 2 எக்ஸாம் அவளால் எழுதப்படும் இன் ஃபியூச்சரில் சொல்கிறோம். ஓகேங்களா, அதுதான் நமக்கு பாசிவ் வாய்ஸ். ஸோ அடுத்து ரெண்டு சென்டென்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க பாருங்க. அவர்கள் ஒரு பாட்டு பாடுவார்கள். ஓகேங்களா, பாடுவார்கள் இந்த மாதிரி வந்தால் அது என்னது நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ எப்படி இருக்கணும் அவர்கள்ங்கிறது நமக்கு டே போட்டு பக்கத்தில் என்ன பண்ணணும் மறக்காம ஃபியூச்சரான என்ன பண்ணணும் வில் போடணும். ஓகே, ஸோ தட் தே வில் பாடுறதுக்கு என்ன நமக்கு சிங். ஓகேங்களா, ஸோ தட் தே வில் சிங் என்ன நமக்கு ஒரு பாட்டு. அப்போ என்ன பண்ணணும் அதுக்கு பின்னாடி போடணும். அப்போ தே வில் சிங் ஏ சாங். ஓகே, தே வில் சிங் ஏ சாங், இதான நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸ். ஸோ ஒரு பாட்டு அவர்களால் பாடப்படும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது பாசிவ் வாய்ஸ். ஸோ தட் இது எப்படி இருக்குது அப்படின்னா சாங்கை தூக்கி நம்ம என்ன பண்ணணும் முன்னாடி போட்டுருணும். ஓகே, இந்த இடத்துல தூக்கி நம்ம என்ன பண்ணணும் ஆப்ஜெக்ட் தூக்கி நம்ம முன்னாடி போட்டுருணும். எப்போவுமே பாசிவ் வாய்ஸுக்கு சாங் போட்டு வில் பி போடணும் மறக்காம. ஓகேங்களா, சிம்பிள் ஃபியூச்சருக்கு பாசிவ் வாய்ஸ் வில் பி போட்டு வெறுபோட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் போட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, சாங் வில் பி சிங்கோட நமக்கு பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது சிங் சாங் சங். ஓகேங்களா, ஸோ தட் a song will be sung அவர்களால். அப்போ என்ன பண்ணணும் பின்னாடி தூக்கி போடணும். ஓகேங்களா, பை தெம். ஓகே, பை தெம். அப்போ a song will be sung by them அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு பாட்டு அவர்களால் பாடப்படும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ரெண்டு சென்டென்ஸ் வச்சுருக்கேன், நான் 2 சென்டென்ஸ் எனக்கு பார்த்துறேன். ஓகேங்களா, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒரு லைக் போட்டுங்க.
ஸோ அடுத்து பாருங்க ரெண்டு சென்டென்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது ஆக்டிவ் வாய்ஸ் ஓகேங்களா. பள்ளிக்கூடத்தை மாணவர்கள் சுத்தம் செய்வார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸில் பாருங்க பள்ளிக்கூடம் மாணவர்களால் சுத்தம் செய்யப்படும். இது நமக்கு பாசிவ் வாய்ஸ். இது எப்படி எழுதுறது நம்ம இப்போ? ஸோ பள்ளிக்கூடத்தை மாணவர்கள் சுத்தம் செய்வார்கள். இது யார் சப்ஜெக்ட்? நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் க்ளீன் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தான் நமக்கு என்னது வேலை செய்கிறாங்க. இப்போ அவங்க தான் நம்ம தெரிஞ்ச சப்ஜெக்ட். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி போடணும். ஓகேங்களா. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு என்ன பண்ணுது? ஃபியூச்சர் டென்ஸ்ல நம்ம என்ன செய்வார்கள் அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? வில் போடணும். ஓகே. தி ஸ்டூடெண்ட்ஸ் வில் சுத்தம் செய்யறதுக்கு நமக்கு இங்கிலீஷ்ல க்ளீன் அவ்வளவுதான். ஓகேங்களா. ஸோ தட் க்ளீன். தி ஸ்டூடெண்ட்ஸ் வில் க்ளீன் த ஸ்கூல். ஓகேங்களா. பள்ளிக்கூடம் நமக்கு ஸ்கூல் தான் இங்கிலீஷ்ல. ஓகே. தி ஸ்டூடெண்ட்ஸ் வில் க்ளீன் த ஸ்கூல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாணவர்கள் பள்ளிக்கூடத்தை சுத்தம் செய்வார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இது வந்து நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ பாசிவ் வாய்ஸ் பாருங்க பள்ளிக்கூடம் மாணவர்களால் சுத்தம் செய்யப்படும். அப்போ பள்ளிக்கூடம் நமக்கு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். ஓகே. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி போடணும். அப்போ இந்த ஸ்கூல் ஓகே. அந்த ஸ்கூல் போட்டு நம்ம வில் பி போடணும். ஓகே. தி ஸ்கூல் வில் பி. பாசிவ் வாய்ஸ்ல வில் பி போட்டு வெர்போட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் போடணும். ஓகே. தி ஸ்கூல் வில் பி cleanோட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது? cleaned. ஓகேங்களா. ஸோ தட் the school will be cleaned by the students. ஓகேங்களா. மாணவர்களால். அப்ப என்ன பண்ணணும்? by the students நம்ம என்ன பண்ணணும்? பின்னாடி தூக்கி போடணும். ஓகே. the school will be cleaned by the students னா நமக்கு என்னது? passive voice. ஸோ அடுத்து பாருங்க நான் ஒரு புது வீடு கட்டுவேன். அதுங்கிறது நமக்கு என்னது? ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேங்களா. ஸோ தட் எப்படி நமக்கு நான் அப்படிங்கிறது என்னது? ஐ. ஓகேங்களா. ஐ வில் கட்டத்துக்கு நமக்கு பில்ட். ஓகேங்களா. ஸோ தட் ஐ வில் பில்ட் ஒரு புது வீடு அப்படின்னா ஏ நியூ ஹவுஸ். ஓகேங்களா. ஸோ தட் ஐ வில் பில்ட் ஏ நியூ ஹவுஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இயர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீக் அதை தூக்கி நம்ம என்ன பண்ண பின்னாடி போட்டு அப்படியே சென்டென்ஸை பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ தட் ஐ வில் பில்ட் ஏ நியூ ஹவுஸ் அப்படின்னு அர்த்தம் நான் ஒரு புது வீடு கட்டுவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ ஒரு புது வீடு என்ன கட்டப்படும் அப்படிங்கிறது என்ன? நமக்கு பாசிவ் வாய்ஸ். இது ஆக்டிவ் வாய்ஸ். இது பாசிவ் வாய்ஸ். ஸோ தட் புது வீடுங்கிறது என்ன? நம்ம முன்னாடி போடணும் ஆப்ஜெக்ட் அதுக்கு. ஓகே. ஏ நியூ ஹவுஸ் போட்டு என்ன பண்ணணும்? ஏ நியூ ஹவுஸ் வில் பி. ஓகேங்களா. வில் பி போடணும். ஓகே. வில் பி. பில்டோட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது? பில்ட். ஓகேங்களா. ஸோ தட் ஏ நியூ ஹவுஸ் வில் பி பில்ட். ஓகேங்களா. டீ போடணும். ஓகே. ஸோ தட் ஏ நியூ ஹவுஸ் வில் பி பில்ட் பை மீ அப்படின்னா என்னங்கிறது நமக்கு என்னது? இங்க பை மீயா மாறிடும். ஓகே. நான் ஐங்கிறது நமக்கு என்ன மாறிடும்? பை மீயா மாறிடும். ஓகே. அப்போ நியூ ஹவுஸ் வில் பி பில்ட் பை மீ அப்படின்னா ஒரு புது வீடு என்னால் கட்டப்படும் அப்படிங்கிறது பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுலேயே ரெண்டு சென்டென்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இல்லை அப்படியே சும்மா அப்படியே பார்த்து வச்சுங்க. இல்லாட்டி ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து பாருங்க இந்த ரெண்டு சென்டென்ஸ் எழுதி வச்சுருக்கேன். இது ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ். இது ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா. ஸோ தட் இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இஸ்ரோ ஒரு புதிய ராக்கெட்டை விண்ணில் ஏவும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். எப்படி இருக்குது? இந்த இடத்துல இஸ்ரோ தான் எனக்கு ராக்கெட் விடுறாங்க. அப்போ இஸ்ரோ தான் நமக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா. ஸோ தட் இஸ்ரோ விண்ணில் ஏவும். ஓகேங்களா. ஒரு ராக்கெட்டைங்கிறது நம்ம பின்னாடி போட்டுக்கலாம். ஓகே. விண்ணில் ஏவும். ஏவறதுக்கு நமக்கு லான்ச். ஓகேங்களா. ஸோ தட் இஸ்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? வில் போட்டுருணும். ஓகே. ஸோ தட் இஸ்ரோ வில் லான்ச் a new rocket. ஒரு புதிய ராக்கெட்டை. ஓகேங்களா. நியூ ராக்கெட். ஆல்ரெடி நிறைய ராக்கெட் விட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்தியா வந்து தண்ணீரை அடைஞ்சிச்சு. ஓகேங்களா. எவ்வளோ ராக்கெட் விட்டாங்க, மறுபடியும் என்ன பண்ணுவோம்? விட்டுட்டே இருக்காங்க. அதெல்லாம் சும்மா எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ தட் இஸ்ரோ வில் லான்ச் a நியூ ராக்கெட். விண்ணில் அப்படிங்கிறது வந்து இன் த ஸ்கை. ஓகேங்களா. இன் த ஸ்கை. ஓகே. அப்போ இஸ்ரோ வில் லான்ச் a நியூ ராக்கெட் இன் த ஸ்கை என்ன அர்த்தம்? இஸ்ரோ ஒரு புதிய ராக்கெட்டை விண்ணில் ஏவும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே. இது எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸை மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நியூ ராக்கெட்டுங்கிறது நமக்கு ஆப்ஜெக்ட். ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும்? முன்னாடி போட்டணும். ஓகே. அப்போ நியூ ராக்கெட் போட்டு பாசிவ் வாய்ஸ்க்கு என்ன பண்ணணும்? வில் பி போடணும். ஓகே. நியூ ராக்கெட் வில் பி லான்ச்சுக்கு பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது? லான்ச்டு. ஓகே. ஸோ தட் a new rocket will be launched
will be launched by ISRO. ஓகேங்களா, இஸ்ரோவால் ஏவப்படும். ஓகே, ISRO. A new rocket will be launched by ISRO in the sky. ஓகேங்களா, பின்னாடி போட்டுருந்தாங்க வந்து இஸ்ரோவால் விண்ணில் ஏவப்படும். ஓகே, இதான் நமக்கு வந்து passive voice. இது active voice நமக்கு, இது passive voice. ஓகே, a new rocket will be launched. ஓகே, வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். ஓகே, launched by ISRO in the sky. அடுத்து பாருங்க, அவன் ஒரு படம் வரைவான். இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ தட் எழுதுறது அவன்கிறது நமக்கு ஹீ. ஓகே, அப்போ ஹீ வில் போடணும், மறக்காம ஃபியூச்சர் டென்ஸுக்கு அப்போ வெர்பை போடணும். ஓகே, அப்போ ஹீ வில் ட்ரா. ஓகே, நான் வரைகிறது வந்து ட்ரா. ஹீ வில் ட்ரா ஏ ஒரு பிக்சர். அப்போ என்ன அர்த்தம், ஏ பிக்சருக்கு நம்ம பின்னாடி போடணும். அப்போ ஹீ வில் ட்ரா ஏ பிக்சர். ஓகே, ஸோ ஹீ வில் ட்ரா ஏ பிக்சர் என்ன அர்த்தம், அவன் ஒரு படம் வரைவாள் அப்படின்னு, வரைவான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது அடுத்து பாருங்க, ஒரு படம் அவனால் வரையப்படும். இந்த மாதிரி வரையப்படும் அப்படின்னு நமக்கு என்னது பாசிவ் வாய்ஸ். அப்போ என்ன பண்ணுவோம், ஏ பிக்சருக்கு நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போடணும். ஓகே, ஏ பிக்சர் போட்டு என்ன பண்ணணும், வில் பி போட்டு வெறுப்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். ஓகே, ஏ பிக்சர் வில் பி டிராவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது, டிரா, ட்ரீவ், ட்ரான். ஓகேங்களா, ஸோ தட் ஏ பிக்சர் வில் பி ட்ரான் பை யாரால, அவனால். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், பை ஹிம் தூக்கி நம்ம பின்னாடி போடணும். a picture will be drawn by him. ஓகேங்களா, அவளால்னா பை ஹேர் போடணும். ஓகேங்களா, அவனாங்கிறது என்ன பண்ணணும், பை ஹிம் போடணும். ஓகே, ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ், இது ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இன்னைக்கு பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ தட் நெக்ஸ்ட் கிளாஸ் we are going to see how to write active voice and passive voice in this future perfect tense. ஓகேங்களா, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அது வச்சுங்க, அப்போ தான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, தேங்க்யூ.